ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. காலிஃப்ளவரை நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவர் தயாராக இருக்குது. பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவரில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா பொருட்களை 1 மினிட் எண்ணெயிலே நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், மசாலா பொருட்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூடவே நாம் வேக விட்டு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை மசாலா பொருட்களோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மிதமான சூட்டில் நல்லா வேக விடலாம். அப்படின்னா தான் காலிஃப்ளவரோட மசாலா பொருட்கள் நல்லா சேர்ந்து வரும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் அருமையாக மசாலா பொருட்களோடு சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறமா கடைசியாக வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான காலிஃப்ளவர் பொரியல் தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.